என்ன அம்மா, எல்லோரும் ஏன் என்ன அப்படி பார்க்குறீங்க? நான் உண்மையை தானே சொல்கிறேன். இங்கே பாரு, இதுக்கப்புறமும் என் பொண்ணை நிச்சயம் உன் கூட அனுப்ப மாட்டேன். நீ சீக்கிரமாக அவளுக்கு டைவர்ஸ் கொடு. அதுக்கப்புறம் நீ எங்கள் பாதையில் குறுக்க வரவே கூடாது என்றாள் திலகா. டாப் 10 ஆர்கனைசேஷனில் உள்ளவர்கள் அவளை கடத்தி வைத்திருந்த போது என்னவெல்லாம் சொல்லி மிரட்டினார்கள் என்பதெல்லாம் அவளுக்கு வரிசையாக நினைவுக்கு வந்தது. வழக்கம் போல அதற்கெல்லாம் காரணம் ஹரிஷ் தான் என்று நினைத்தவள் கிட்டத்தட்ட ஒரு சைக்கோ போலத்தான் நடந்து கொண்டார். அம்மா ப்ளீஸ் வாயை மூடுறீங்களா? இதுக்கு மேலே நான் பொறுமையாக பேசிகிட்டு இருக்க மாட்டேன். சந்தனா தன்னையும் மீறி கத்த அவளை இறுக்கமாக அணைத்த ஹரிஷ் இந்த பிரச்சனையை தான் பார்த்து கொள்கிறேன் என்று கண்ணசைத்தான். அத்தை, இதுக்கு எப்படி நீங்கள் என்னை குறை சொல்ல முடியும்? அவங்கக்கிட்ட டேப்லெட்ஸை தரேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட தானே நீங்கள் கேட்டிருக்கணும். நீங்களா முடிவு பண்ணி எல்லாம் செஞ்சுட்டு இப்போ என்ன குறை சொல்கிறது என்ன நியாயம்? ஹரிஷ் அவளை நேருக்கு நேராக பார்த்து கேட்டான். அதை கேட்டதும் திலகாவின் கண்களில் கோபம் தெரிய அவளுடைய குரல் முன்பை விட பல மடங்கு சத்தமாக மாறியது. என்ன பண்ணுறது, இவ்வளோ நாளாக உன்னால் எந்த பிரயோஜனமும் இல்லாததுனால தான் இந்த ஒரு சான்ஸை நான் யூஸ் பண்ணிக்க விரும்பினேன். அது மட்டும் இல்லாமல் இது மூலமாக உனக்கும் நல்ல பேரும் புகழும் உருவாகும்னு ஆசைப்பட்டேன். அப்படியாவது உனக்கு ஒரு நல்லது நடக்காதான்னு நினச்சேன். திலகா சொல்ல, அத்தை, நீங்கள் என்னை பற்றி இவ்வளோ கவலைப்பட தேவையில்லை. இப்போவே நான் ரொம்ப நல்லா தான் இருக்கேன். நீங்கள் சொல்கிற பெயர் புகழ் எல்லாமே என்னை தேடி வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஹரிஷ் கிண்டலாக பதில் கூறினான். இப்போ உங்ககிட்ட தியானா மீடியா இருக்கிறதுனால நீ பெரிய இவன்னு நினைக்க வேண்டாம். இன்னும் சொல்லப்போனால் நான் இனிமேல் உன்னோட முகத்தை பார்க்க கூட விரும்பலை. முதல்ல இங்கிருந்து வெளியே போ. திலகா சொல்ல ஹரிஷ் அமைதியாக நின்றான். அவனுடைய முகத்தில் எந்த ஒரு உணர்வும் தெரியவில்லை. ஆண்டி, கொஞ்சம் அமைதியாக இருங்க. தர்ஷினி அவரை அமைதிப்படுத்த முயற்சித்தாள். நீ எதுக்காக தர்ஷினி கவலைப்படுற? இது நீ ஜிஎம்மா வேலை செய்கிற ஹோட்டல் தானே? எனக்காக நீ இவனை வெளியே அனுப்ப மாட்டியா? திலகா கேட்க, எதை என்று அதிர்ச்சியானாள் தர்ஷினி. ஆண்டி, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? அவர் யாருங்கிறத மறந்துட்டீங்களா? அவர் முன்ன மாதிரி கிடையாது. என்னாலெல்லாம் அவர் இங்கேருந்து வெளியே போக சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் என் வேலையே போயிடும். தர்ஷினி குறிப்பால் எதையோ உணர்த்த விரும்பினாள். என்ன, அவன் தியானா மீடியாவோட சிஇஓ, அதைத்தானே சொல்ல வர? இதையே எத்தனை நாளைக்கு சொல்லிகிட்டு இருப்பீங்க? இந்த ஊரில் எத்தனையோ பணக்காரங்க இருக்காங்க, அதில் அவனும் ஒருத்தன். மற்றபடி இவனுக்குன்னு வேற என்ன அடையாளம் இருக்குது? உன் முதலாளிக்கிட்ட வேணா நான் பேசிக்கிறேன். நீ இவனை முதல்ல வெளியே போக சொல்லு. ரொம்ப நாளாக மன உளைச்சலுக்கு ஆளாகி இருந்த திலகா தன்னை சுற்றி நடந்த பாதி விஷயங்களை மறந்திருந்தார். அதனால் ஹரிஷ் தான் அந்த ஹோட்டலின் ஓனர் என்பது அவளுக்கு நினைவில்லை. அவன் தியானா மீடியாவின் சொந்தக்காரன் என்பது மட்டும்தான் அவளுடைய ஞாபகத்தில் பதிந்திருந்தது. ஆண்டி, இங்கே எவ்வளோ தடவை சொன்னாலும் என்னால் ஹரிஷுக்கு எதிராக ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாது. தர்ஷினி பயத்துடன் சொல்ல திலகா புருவத்தை சுருக்கியபடி அவளை பார்த்தார். என்ன சொல்கிற தர்ஷினி? திலகா சந்தேகத்துடன் கேட்க, அதே நேரத்தில் திலகாவின் கேள்விக்கு ஹரிஷ் எந்த பதிலும் சொல்லாமல் இருப்பதை கவனித்த தர்ஷினி கடைசியாக ஒரு பெரும் மூச்சை விட்டுவிட்டு, ஏன் அவர் மேலே என்னால் ஆக்ஷன் எடுக்க முடியாதுன்னு தானே கேட்குறீங்க? ஏன்னா என்னோட உண்மையான பாஸ் அவர் தான். ஆண்டி, எனக்கு பின்னாடி யார் இருக்கா, யார் எனக்கு இந்த வேலையை கொடுத்தா, எனக்கு எப்படி இவ்வளோ பெரிய பதவி கிடச்சிது அப்படின்லாம் நீங்கள் எப்போ பார்த்தாலுமே கேட்பீங்கல்ல. அதுக்கெல்லாம் ஒரே பதில், ஹரிஷ் தான். அவர் தான் அந்த ஹோட்டலோட உண்மையான ஓனர், என்னோட பாஸும் என்று அழுத்தமாக சொல்லி முடித்தாள். அதை கேட்ட திலகா அசையாமல் அப்படியே நிற்க சந்தனாவிற்கே தன் அம்மாவை பார்க்க பாவமாக இருந்தது. அதே நேரம் சந்தனாவின் மனதில் வேறு சில கேள்விகளும் எழுந்தது. ஹரிஷ் பணக்காரன் என்பதில் சந்தனாவிற்கு இப்போது எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இவ்வளவு செல்வாக்கும் அதிகாரமும் எங்கிருந்து வந்தது என்றுதான் அவளுக்கு புரியவில்லை. தன்னை தேடுவதற்காக இவ்வளவு பெரிய ஆட்களை வெறும் பணபலத்தால் மட்டுமே அனுப்பிவிட முடியாது என்று தெரியாத அளவிற்கு அவள் முட்டாள் கிடையாது. அதுவும் கவர்மெண்டில் வேலை செய்பவர்கள் ஹரிஷ் அவர்களது உயர் அதிகாரி என்பது போல மரியாதையுடன் பேசியது அவளுக்கு நினைவுக்கு வந்தது. ஹரிஷ் கிட்ட இன்னும் நமக்கு தெரியாத ரகசியமெல்லாம் இருக்கா என்ன? அவள் யோசனையோடு அவனை பார்க்க அதை கவனித்த ஹரிஷ் குனிந்து, என்ன பேபி என்று கேட்டான். அதற்கு ஒன்றுமில்லை என மறுப்பாக அவள் தலையசைக்க திலகாவோ இன்னும் அதிர்ச்சியில் இருந்து மீளவில்லை. கவலைப்படாதீங்க அத்தை, உங்களோட பயத்தை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் என்னோடய ஒய்ஃபை அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் எதுவும் பண்ணிட முடியாது. அப்படி எதுவும் தப்பாக நடக்கிறதுக்கு நான் நிச்சயம் விட மாட்டேன். உறுதியான குரலில் சொன்ன ஹரிஷ் திலகாவை பார்த்து மெதுவாக சிரித்தான். அந்த சிரிப்புக்கு பின்னால் இருந்த அர்த்தம் திலகாவிற்கு சரியாக புரியவில்லை. உண்மையை சொல்லப்போனால் தர்ஷினிக்கே ஹரிஷை பற்றி பாதி விஷயங்கள் தான் தெரியும்.
ஹரிஷ் தன் ஒற்றை விரலை அசைப்பதன் மூலம் சென்னையின் மிக சக்தி வாய்ந்த நபர்களை கூட கட்டுப்படுத்த முடியும். எல்லா அமைப்புகளும் அவனுக்கு சிவப்பு கம்பளம் விரித்து காத்திருந்தன. அரசாங்கத்திலும் அவன் உயர் பதவியை எட்டியிருந்தான். எல்லாவற்றிற்கும் மேலாக அவன் சொந்தமாக ஒரு அமைப்பையே நிறுவியிருந்தான். இப்போது பணக்காரன் என்பதை தாண்டி ஹரிஷ் ஒரு பெரிய அதிகார மையமாக, யாராலும் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவாகி கொண்டிருந்தான். இதெல்லாம் தெரியாத திலகா நீ நீ என்று பதிலுக்கு ஏதோ சொல்ல முயற்சித்தார். ஆனால் அவருடைய குரல் மிகவும் நடுங்கியது. ஒவ்வொரு முறையும் அவரால் முதல் வார்த்தை கூட சொல்லி முடிக்க முடியவில்லை. ஹரிஷ் அவரை ஒரு பார்வை பார்த்துவிட்டு சந்தனாவின் கையை பிடித்து கொண்டு வெளியில் ஒரு எட்டு வைத்தான். பின் ஞாபகம் வந்தவனாக திரும்பி அக்ஷராவை பார்த்தவன், சாரி, என்னால் உங்களுக்கும் தொந்தரவு. இங்கே எவ்வளோ நாள் வேணுமோ இங்கேயே பாதுகாப்பாக இருக்கலாம். யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இல்லை உங்கள் அப்பா கிட்ட போகிறதுனாலும் சொல்லுங்கள். நான் உங்கள் வீட்டுக்கு, கடைக்கு, எல்லாத்துக்கும் பாதுகாப்புக்கு ஆளுங்களை ஏற்பாடு பண்ணுறேன். ஹரிஷ் அக்கறையுடன் சொல்ல, அக்ஷரா ரொம்ப தேங்க்ஸ் ஹரிஷ் என்று தலையை மட்டும் அசைத்தாள். உங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அக்ஷரா? அப்படி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். ஹரிஷ் மீண்டும் ஒரு முறை கேட்க அவள் வேகமாக இல்லை என்றாள். அப்படின்னா சரி, உங்களுக்கும் ரூம் அரேஞ்ச் பண்ணி தர சொல்கிறேன். நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. நாங்கள் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி எங்கேயாவது போகணும்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீதர் கிட்ட சொல்லுங்கள். அவன் அவங்கள பாதுகாப்பாக அனுப்பி வைப்பான். ஹரிஷ் மேலும் சொல்ல, இந்த சூழ்நிலையிலும் அவன் தன்னிடம் அக்கறையுடன் பேசியது அக்ஷராவிற்கு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. இதற்கு மேல் இவர்கள் இருவரையும் தொந்தரவு செய்யக்கூடாது என்று எல்லோரும் ஒதுங்கிக் கொள்ள ஹரிஷும் சந்தனாவும் மட்டும் தனியாக நடந்தார்கள். இந்த கொஞ்ச நாளாக நான் இங்கே இல்லாததுனால நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு தெரியும். ஹரிஷ் மெதுவாக சொல்ல, நீயும் சிவகங்கையில் தனியாக தானே கஷ்டப்பட்டிருப்ப. சந்தனா ஒரு மாதிரி குரலில் கூறிவிட்டு அவனை பார்த்தாள். அதை கேட்டதும் ஒரு நிமிடம் திகைத்த ஹரிஷ், அது சிவகங்கை நிஜமாவே ஒரு நல்ல ஊர் தான். நான் உன்னை ஒரு நாள் அங்கே கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே போய் நல்ல ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஊர் சுற்றி பார்த்துட்டு வரலாம். ஹரிஷ் இயல்பாக சொல்ல அவனையே உற்று பார்த்த சந்தனா சரி என்று மட்டும் சொல்லிவிட்டு அவனுடைய இடுப்பை கட்டிக்கொண்டாள். கடந்த சில நாட்களாக நடந்ததை பற்றி 2 பேருமே பேசிக்கொள்ளவில்லை. இப்போது பேசி அந்த நல்ல மனநிலையை கெடுத்துக்கொள்ள விரும்பாததால் இருவரும் ஒன்றாக இருக்கும் இந்த நேரத்தை மட்டும் சந்தோஷமாக அனுபவித்தார்கள். திலகா அந்த ஹோட்டலிலேயே தங்கிவிட ஹரிஷும் சந்தனாவும் தங்கள் ஃப்ளாட்டுக்கு திரும்பி வந்தனர். அவளுடைய ஃபேமிலி இறந்த விஷயத்தில் இன்னும் ஒரு தெளிவு கிடைக்காததை சந்தனாவிடம் சொல்லலாமா என்று யோசித்தான் ஹரிஷ். ஆனால் சஞ்சய் பற்றி அவனுக்கு நிறைய சந்தேகம் இருந்ததால் ஒருவேளை அவன் நிஜமாகவே எல்லோரையும் கொண்டிருப்பானோ என்ற பயமும் ஹரிஷுக்கு இருந்தது. அதனால் வீணாக நம்பிக்கை கொடுத்து அவளை ஏமாற்ற வேண்டாம் என்று நினைத்தவன் எதை பற்றியும் பேசாமல் அமைதியாக இருந்து கொண்டான். ரொம்ப நாள் கழித்து ஒன்றாக சேர்ந்திருந்ததில் இருவருமே உணர்ச்சி வசப்பட்டிருக்க அன்றைய இரவு ரொம்பவே சந்தோஷமாக கடந்தது. ஹரிஷின் வேகத்தை சந்தனாவால் சமாளிக்க கூட முடியவில்லை. அதே நேரம் தன் கணவன் இன்னும் தன் மீது அதே காதலுடன் தான் இருக்கிறான் என்று உணர்ந்தபோது அவளுக்கு நிம்மதியாகவும் இருந்தது. அதனால் அவன் இழுத்த இழுப்புக்கெல்லாம் ஈடு கொடுத்தாள். இன்னொரு பக்கம் அவளுமே நிறைய மன அழுத்தங்களை சந்தித்திருந்ததால் இந்த நெருக்கம் அவளுக்குமே தேவையாக இருந்தது. மறுநாள் காலை எழுந்து குளித்துவிட்டு வந்து எழுப்பிய சந்தனாவை இழுத்து மேலே போட்டுக்கொண்டான் ஹரிஷ். அவளுடைய நெற்றியில் வந்து விழுந்த முடியை ஒதுக்கிவிட்டவன் அங்கு முத்தமிட்டான். அப்படியே கன்னம், காது என்று முத்தங்கள் தொடர, ஹரி என்னது இது, காலையிலே வா, ஏற்கனவே நைட் ஃபுல்லாக தூங்க விடலை என்று சினுங்கிய சந்தனா, அப்புறம் ஹரி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலான்னு நினச்சேன். நம்ம 2 பேரும் ஒன்றா வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சு. டிஃபன் சாப்பிட்டுட்டு வெளியே போகலாமா என்று கேட்டாள். நேற்று நைட்டே அவள் ஒரு உறுதியான முடிவெடுத்திருந்தாள். ஹரிஷின் பிஸ்னஸ் வெளியில் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும், அவன் இந்த சமூகத்தில் எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளாக மாறினாலும், அதனால் அவனுக்கு எவ்வளவு எதிரிகள் உருவானாலும், அவர்கள் 2 பேரும் ஒன்றாக இருக்கும் வரை அவள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படப் போவதில்லை. இனிமேல் இருவரும் ஒன்றாக இருக்கும் நேரத்தை முழு மனதோடு அனுபவிக்கப் போகிறாள். அவனுடைய நண்பர்களைப் போல மற்ற விஷயங்களிலும் அவள் உதவ முடியாமல் இருக்கலாம். ஆனால் வீடு திரும்பியதும் அவனுக்கு ஒரு நல்ல மனைவியாக இருக்க அவளால் முடியும். அதன் மூலம் குறைந்தபட்சம் வீட்டிலாவது அவனுக்கு ஒரு நிம்மதியான சூழலை உருவாக்கி தரலாம் என்று கருதினாள். ஆக மொத்தத்தில் தான் ஏதாவது ஒரு வகையில் ஹரிஷுக்கு தகுதியானவள் தான் என்பதை நிரூபிக்க விரும்பினாள். அவனுடைய அந்தஸ்து எந்த அளவுக்கு பெரியதாக இருந்தாலும் தன்னுடைய அன்பு அதையெல்லாம் ஒரு படி மீறி இருக்கும் என்பதை காட்ட ஆசைப்பட்டாள். முடிந்தவரை அவளை பற்றியும் குடும்ப வாழ்க்கையை பற்றியும் எந்த கவலையும் ஹரிஷின் மனதில் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்றும் முடிவெடுத்திருந்தாள்.
ஹரிஷ் பற்றி இன்னும் நிறைய ரகசியங்கள் அவளுக்கு தெரியாமல் இருந்தது. ஹெர்பல் மெடிசன், சண்டை பயிற்சி என்று ஒரு சில விஷயங்கள் அவளுக்கு அரைகுறையாக தெரிந்தாலும் அதை பற்றிய முழுமையான தெளிவு இன்னும் அவளுக்கு வரவில்லை. ஆனாலும் அவனுடைய லட்சிய பாதை இப்பொழுது பணத்தை தாண்டி வேறேதோ திசையை நோக்கி போகின்றது என்பதை மட்டும் புரிந்து கொண்டாள். அதற்கு தன்னால் உறுதுணையாக இருக்க முடியாவிட்டாலும் தான் ஒரு சுமையாக இருக்கக்கூடாது என்று நினைத்தாள். அவள் வெளியே போகலாம் என்று கேட்டதும் மெதுவாக எழுந்து உட்கார்ந்த ஹரிஷ், சரி சரி, இன்னைக்கு எந்த மாலுக்கு ஷாப்பிங் போகணும் என்று சிரித்துக்கொண்டே கேட்டான். நான் ஷாப்பிங் போகணும்னு உங்ககிட்ட சொன்னனா என்றபடி அவனுடைய நெஞ்சில் விளையாட்டாக குத்திய சந்தனா, நாம ஏன் ஒரு புது வீடு தேடக்கூடாது என்று சடனாக கேட்டாள். என்ன என்று ஆச்சரியத்துடன் ஹரிஷ் அவளை பார்த்தான். அவளிடமிருந்து இப்படி ஒரு கோரிக்கையை ஹரிஷ் எதிர்பார்க்கவில்லை. எதுக்காக இப்ப புது வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிற பேபி? ஹரிஷ் குழப்பத்துடன் கேட்க சந்தனா ஒரு முடிவுடன் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.